ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளைன் ப்ளவுஸை இதில் வந்துட்டு நம்ம ஒரு டிசைன் பண்ணலான்னு யோசிச்சு வச்சுருக்கேன். இந்த பிளைன் ப்ளவுஸில் இது வந்து சாட்டின் கிளாத்து. இதில் வந்துட்டு நெக் டிசைனும் ஹேண்ட்லைன் டிசைன் பண்ண போகிறேன். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். Audio Jungle. Audio Jungle. இதில் வந்து ஹேண்ட் ஸ்டிச்சு, அதாவது இந்த ஃபெதர் ஸ்டிச்சு தான் நான் வந்து டிசைன் பண்ண போகிறேன். இந்த ஃபெதர் ஸ்டிச்சை நம்ம ப்ளவுஸில் வந்து எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ப்ளவுஸை வந்து பேக் சைடு நான் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். இதை நல்லா நீவி விட்டுக்கலாம். நீவி விட்டுட்டு இப்போ கரெக்டாக வந்து ஃபெதர் ஸ்டிச்சுக்கு வந்து நம்ம 3 கோடு வந்து போட்டுக்கலாம். நமக்கு எத்தனை ஃபெதர்ஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து கோடு போட்டுக்கலாம். நான் வந்து 3 ஃபெதர்ஸாக வந்து வைக்க போகிறேன். ஃபெதர்ஸ்னால் அந்த இலையாக வரும்ல, கிளையாக வர்றது தான் ஃபெதர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஸ்டிச்சு தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். இது ரொம்ப ப்ளைனாக இருக்கிறனால சரி இதுக்கு ஏதாவது ஒரு டிசைன் பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேன். நம்மக்கிட்ட வந்து கேரளா சேரீ இருந்துச்சுன்னா இந்த கேரளா சேரீக்கும் இந்த டிசைனுக்கும் ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். இருந்துச்சுன்னா அதை மேட்ச் பண்ணி போட்டு பார்த்தோம்னாவும் செம்மையாக இருக்கும். இப்போ நான் வந்துட்டு 3 கோடு வந்து ஒரு ஸ்ட்ரைட்டாக வந்து வரைஞ்சிட்டேன். ஒரே ஈவனாக வந்து 3 கோடு வந்து வரைஞ்சி வச்சுட்டேன். இப்போ இதில் வந்துட்டு ஊசியும் எம்ப்ராய்டரி நூல் அதையும் எடுத்துக்கோங்க. இதில் வந்து நான் வந்து இப்போ இதுக்கு வந்து கான்ட்ராஸ்ட்டாக பளிச்சுன்னு தெரிகிற மாதிரி ஒரு கலர் எடுக்கணும் அப்படின்றதுனால நான் வந்து எல்லோ கலர் வந்து எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த எல்லோ கலரை எடுத்து இதை தான் வந்து ஃபெதராக வந்து யூஸ் பண்ண போகிறேன் அந்த ஸ்டிச்சுக்கு. இப்போ இந்த மாதிரி ஃபெதர் ஸ்டிச்சு இதெல்லாமே ஹேண்ட் ஸ்டிச்சில் வந்து கையாலே நம்ம போடுறது. இது வந்து எப்படின்னா, ஆல்ரெடி நான் வந்து ஒரு 3 வீடியோ வந்து போட்டிருக்கேன். இந்த 3 வீடியோவில் இருந்து தான் இன்றைக்கி நான் வந்து அதில் ஒரு டைப் வந்து எடுத்து அந்த டைப்பை வந்து இந்த ப்ளவுஸில் வந்து அப்ளை பண்ண போகிறேன். இப்போ வந்துட்டு அடியிலேருந்து நூலை வந்து கீழேருந்து மேலே விட்டுட்டு நமக்கு எந்த அளவுக்கு நூல் தேவையோ அந்த அளவுக்கு வந்து கட் பண்ணி நாட் போட்டுக்கலாம். நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் கீழே இருந்து மேலே ஒரு எப்பயும் போல் இழுக்கிற மாதிரி இழுத்துக்கிட்டோம். இழுத்ததுக்கப்புறமா இப்போ பக்கத்தில் ஒரு கோடு இருக்குது பார்த்திங்களா, அந்த பக்கத்து கோடில் அதுக்கு ஸ்ட்ரைட்டாகவே விடணும். விட்டுட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக இழுக்காமல் அதுக்கு அடியில், அதாவது 2க்கும் நடுவில் முக்கோண ஷேப் வர மாதிரி இழுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ரவுண்டாக அழகா ஷேப் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ அதே மாதிரியே எப்படி அந்த முக்கோண ஷேப்பில் வந்துச்சோ அதுக்கு நேராக இழுக்கணும். அதாவது அந்த 2 கோடுக்கும் இப்போ செகண்ட் 2 கோடுக்கும் நடுவில் அதை நான் வச்சுருக்கேன். இப்படி இழுத்தோம் அப்படின்னா அடுக்கடுக்காக நமக்கு வந்து படிக்கட்டு மாதிரி அந்த ஃபெதர் வந்து நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் இப்போ எதுலேருந்து இழுத்தோமோ அது பக்கத்தில் இப்படி வச்சு கீழே இழுக்கணும். இப்போ இது வந்து ஒரு அதாவது லெஃப்ட்லேருந்து ரைட்டு போகுது. இப்போ ரைட்லேருந்து லெஃப்ட் வரணும். அப்போனா தான் ஃபெதர்ஸ் வந்து அழகாக வரும். இப்போ அங்கிட்டிருந்து இந்த பக்கத்து வர்றதுக்கு கரெக்டாக வந்து எந்த இடத்துல வந்து நூல் வந்து வெளியில் எடுத்துருக்கோமோ அதுக்கு நேராக விட்டு தான் அடியில் வந்து இழுக்கணும். அப்படி இழுத்தோம் அப்படின்னா தான் அடுக்கடுக்காக நமக்கு வந்து கிடைக்கும். இப்போ இந்த மாதிரியே இழுத்துட்டே ஒவ்வொன்றும் வந்துட்டு நம்ம அந்த ஊசியை வச்சு இன்சர்ட் பண்ணி இழுத்துட்டே வரணும். இது வந்து அந்த 4 டைப் வந்து நிறையா நம்ம வந்து ஹேண்டில் வந்து நிறையா விதமான எம்ப்ராய்டரி வந்து இருக்குது. அதில் இது வந்து ஒரு சிம்பிளான எம்ப்ராய்டரி, ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நமக்கு பார்க்கும்போது ரொம்ப நீட்டாக இருக்கும். தைக்கும்போது நல்லாயிருக்கும் அதை பார்க்க. நமக்கு தைக்கும்போதும் அந்த துணியை வந்து அந்த நூலை வந்து இழுக்கும்போது அழகா டிசைன் வர மாதிரியே இருக்கும். இது நம்மளாக செஞ்சோம் அப்படின்ற அளவுக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கும். இதுலேயும் வந்துட்டு நமக்கு ஜமிக்கி இருந்தாலும் ஜமிக்கி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்மள்ட்ட ஏதாவது பாசி, குந்தன் ஸ்டோனு இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டோன்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து இந்த நூலில் வந்து இழுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஓரளவு வந்து ஒரு முக்கால் அளவுக்கு நான் வந்து ஃபினிஷிங் பண்ணிட்டேன். ப்ளைனாக பார்க்குறதுக்கும் ஃபினிஷிங் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபெதர் ஸ்டிச்சை பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அவ்வளோ நீட்டாக வந்து நமக்கு வந்துருச்சு. ஒரே ஈவனாக இப்போ 3 ஃபெதர் தான் எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு பக்கத்து 3ஆ வரணும், அடுத்த பக்கத்து 3ஆ வரணும். இப்படியே மாற்றி மாற்றி போட்டுகிட்டே இருக்கணும். இப்போ கடைசியில் வந்துட்டு எனக்கு வந்து நூல் முடிய போகுது. இதை எப்படி நான் வந்து ஜாயின் பண்ணுறது அப்படின்னா, அந்த ஜாயின் பண்ணுற இடத்துல நம்ம அடியில் வந்து என்ன பண்ணணும்னா, நூல் வந்து இந்த இடத்துல முடியுது அப்படின்னா அதை வந்து உள்ள பக்கமாக ஊசியை இன்சர்ட் பண்ணிவிட்டு அங்கே நான் வந்து ஊசியை வெளில எடுத்துகிட்டு நாட் போட்டுடலாம். அவ்வளோதான். அதுக்கப்புறம் மறுபடியும் புதுசாக ஆரம்பிக்கும்போது மறுபடியும் கீழே நாட் போட்டு ஆரம்பிங்க. அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிள் தான். இப்போ நான் வந்து அந்த இடத்துல முடிஞ்சிச்சு. இதை வந்து இந்த சுருக்கு நாட் மாதிரி போட்டுக்கிறேன். இந்த மாதிரி நாட் போட்டால் தான் நமக்கு அந்த தையல் வந்து சீக்கிரமாக அவுந்து போகாமல் இருக்கும். சும்மா சாதாரண முடிச்சு போட்டால் அவுந்துடும். இதுதான் இந்த
ஃபெதர் ஸ்டிச்சோட ஃபினிஷிங்கு. ஃபுல்லாக ரவுண்டாக வந்து சிம்பிளாக வந்து முடிஞ்சிச்சு. இப்போ இதுக்கு வந்து அங்கங்கே பூ டிசைன் மாதிரி வைக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த நாட்டு, அதாவது ஃப்ரெஞ்ச் நாட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி நாட்டு வந்து போட்டுட்ருக்கேன். இந்த நாட்டுக்கு எப்படி போடுறது அப்படின்னா, அடியிலேருந்து நூலை இன்சர்ட் பண்ணி ஒரு 3 சுற்று சுற்றிக்கணும். 3 சுற்று 4 சுற்று எந்த அளவுக்கு நமக்கு பெருசாக வேணுமோ அந்த அளவுக்கு நூல் வந்து சுற்றிக்கணும். சுற்றிட்டு அது அது பக்கத்தில் ஒரு ஒரு நூல் அளவு கேப்பில் தான் நம்ம உள்ளே வந்து நூலை இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணி இழுத்தோம் அப்படின்னா அழகா வந்து அந்த நாட்டு வந்து நமக்கு விழுந்துரும். இந்த நாட்டு வந்து பார்க்குறதுக்கு ஒரு ரோஜாப்பூ, குட்டிக்கூண்டு ரோஜாப்பூ எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி என்கிட்ட இந்த 2 கலர் தான் இருந்துச்சு. இன்னும் எக்ஸ்ட்ரா கலர்ஸ் இருந்தால் பக்கத்து பக்கத்தில் இதே மாதிரியே நிறைய கலர்ஸ் வந்து போட்டு வச்சோம் அப்படின்னா எல்லா எல்லா சாரீக்குமே வந்து மேட்ச் ஆகிற மாதிரி நம்ம இந்த ப்ளவுஸ் வந்து போட்டுக்கலாம். பாருங்கள், ஃபைனல் ஃபினிஷிங் வந்து இதுதான். இதே மாதிரியே நான் வந்து கைக்கும் வந்து போட்டுக்கிட்டேன் ஒரே டிசைனாக. ஃபைனல் லுக் வந்துட்டு இதுதான் இந்த ப்ளவுஸுக்கு. எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் போடுங்க. நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள நம்ம 4 பேருக்கு சொல்லிக் கொடுக்கறதுல எந்த தப்புமே இல்லை. மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ சென்டிமெண்டா கேக்குறானே, போடா போகுதுண்ணே, ஒரு குத்து குத்துண்ணே. அப்படியா?